இந்த பதிவை நம்ம ஆரம்பிக்கும் பொழுதே புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த அவர்களுடைய அந்த செயல்பாடை சொல்லி தான் நாம் இந்த இந்த பதிவை நாம் ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்றால் நேரு அவர்கள் அந்த பாரட்லா பட்டம் படிக்க சென்ற பொழுது மிக கடுமையாக இருந்ததால் அவர் அந்த அந்த படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு அவர் சென்று விட்டார். காந்தி அவர்கள் 3 வருடங்களில் அந்த படிப்பை முடிக்கிறார். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 9 மாதங்களில் அந்த பாரட்லா பட்டத்தை படித்து முடித்து விடுகிறார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு தலைவராக விளங்கியவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவர் அன்றே கூறியிருந்தார், என் சமூகம் தூங்கிக் கொண்டிருக்கிறது, அதனால் நான் முழித்துக் கொண்டிருக்கிறேன் என்று. அப்படித்தான் இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் எதை இப்பொழுது பேச விரும்புகிறோம் என்றால், தற்போது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோவிலில் கோகுல்ராஜும் சுவாதியும் இருவரும் கோவிலின் மேலே அந்த வளாகத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பதை கண்ட யுவராஜ் என்ற ஒரு அயோக்கியன் அவர்களை அழைத்து மிரட்டப்பட்டு யார் என்னவென்று கேட்டு அந்த சமூகத்தை அவன் சமூகத்தைச் சேர்ந்த பெண் என்பதனால் சுவாதியை மட்டும் விட்டு விடுகிறான். கோகுல்ராஜை கடத்துகிறான். கோகுல்ராஜை கடத்தி, அதாவது 2015 கடத்துகிறான். 2015 ஜூன் 23. அதே 2015 ஜூன் 24 மிக கொடூரமாக நாக்கு அறுக்கப்பட்டு மிக கொடூரமான ஒரு முறையில் கோகுல்ராஜை கொலை செய்தவன் தான் யுவராஜ். அதிலிருந்து அவன் தண்டனை பெற்றுதான் இப்பொழுது அவன் காவலில் உள்ளான். அப்படி இருக்கும் பொழுது சமீபத்தில் இப்பொழுது அவனது தாய் சொன்ன வார்த்தையை நாம் இப்பொழுது இங்கே நாம் பேச வேண்டியுள்ளது. என்னென்றால், எங்கள் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நாங்கள் நீதி என்னைக்கா இருந்தாலும் வெல்லும் அப்படின்னு தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். நீதிபதிகள் சரியான ஒரு தீர்ப்பை என் பையனுக்கு வழங்கணும் அப்படின்னு அந்த நீதிமன்ற தீர்ப்பையே கொச்சைப்படுத்தும் விதமாக பேசியுள்ள அந்த யுவராஜ் என்ற ஜாதி வெறி அயோக்கியனுடைய தாய் பேசியதை தான் நம்ம பேச வேண்டியிருக்கு. நீ உண்மையிலேயே நல்ல பிள்ளையா நல்ல முறையா வளர்த்துருந்தா அவன் ஏன் ஜாதி வெறிங்கிற ஒரு போதையோட மிகப்பெரிய ஒரு என்ஜினியரா தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க காத்து கொண்டிருந்த ஒரு இளைஞனுடைய வாழ்க்கையை சுக்குநூறாக்கி அவன் வாழ்க்கையை முடித்தது மட்டும் இல்லாமல் அவன் குடும்பத்தினுடைய எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கிய ஒரு அயோக்கியன்தான் யுவராஜ் என்ற அயோக்கியன். நாமக்கலில் அவன் அந்த ஈமு கோழி என்னென்ன திருட்டுத்தனம் தில்லுமுள்ளு இருக்கோ அவ்வளோ வேலைகளும் செய்தவன் தான் அவன். ஒன்றும் பெரிய தியாகி இல்லை. அவன் மகாத்மா காந்தியோடு சேர்ந்து போராடி இந்த நாட்டுக்காக விடுதலை பெற்று கொடுப்பதற்கு போராடியவன் இல்லை, செக்கு இழுத்தவன் இல்லை. மிக கேவலமான ஒரு ஜாதி வெறியன் தான் யுவராஜ். அவனுக்கு வக்காலத்து வாங்கும் தாய், நீ வளர்க்கும் போதே அன்பையும் பண்பையும் சொல்லி அவனுக்கு வளர்த்துருந்தீன்னா அவன் நல்லா வளர்ந்துருப்பான். நீ ஜாதியை சொல்லி கொடுத்து வளர்த்தியா அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியிருக்கு. அதுதான் எம்ஜிஆர்னுடைய பாடல் ஒன்று இருக்கும், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பெற கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதில்லை. அந்த எம்ஜிஆர் அவர்களுடைய பாடலை தான் நாம் இப்பொழுது சொல்ல வேண்டியிருக்கிறது. அப்படி வளர்த்து விட்டு நீ நீதிமன்றத்தை குறை சொல்லும் அளவுக்கு உன் மகன் அவ்வளவு யோக்கியனா என்ன? தாய் தான் அப்படி என்றால் அவன் யுவராஜனுடைய மனைவி
இடையில் பேசியதையெல்லாம் நாம் கேட்டிருப்போம். என்னவென்றால், அந்த என் புருஷன் வந்ததை பார்க்கும்பொழுது, நாடக கும்பல் எல்லாம் கதறுகிறது என்று. நாடக கும்பல். நாடகம் என்றால் என்ன? நாடகத்தில் தான் காதலிக்கிறார்களா? நிஜமாக காதலிக்கவில்லையா? ம். அப்பொழுது காத்தவராயன், ஆரியமாலா காதல் எல்லாம் எப்படி நடந்தது? அ அது இவ்வளவோ புராணங்கள்லாம் இருக்கிறது. காதல் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. காதல் எல்லாம் தடுக்கக்கூடிய ஒரு கீழ்த்தரமான வேலையை செய்பவன் தான் உன் புருஷன். அ அவர்கள் காதலித்தார்களா? இல்லையா? என்பதை வந்து கேட்கக்கூடிய அந்த அவர்களை தடுக்கக்கூடிய பொறுப்பு எவனுக்கும் இல்லை. அப்படி ஒரு செயலை செய்த அவனுக்காக அந்த தாய் பேசியது தான், நாம் பேசாமல் இதை கடந்து விட முடியாது. ஏனென்றால் சமூகமே ஊமையாகி சென்று கொண்டிருக்கிறது. இந்த சமூகத்தில் நமது பிரச்சனையை நாம் தான் பேச வேண்டும். நமக்காக யாரும் பேச வரமாட்டார்கள். அதேபோல இந்த சமூகத்தில் ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகத்திற்குமாக எல்லோருக்கும் பேசும் ஒரு தலைவர் என்றால் அது விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சித் தலைவர் திரு திருமாவளவன் மட்டும்தான். மீதி எவரும் இதை பற்றி கண்டுகொள்வதில்லை. எங்கே கொலை நடந்தாலும், எவன் வீட்டில் என்ன நடந்தாலும் எதையும் கண்டுகொள்ளாத கட்சிகள் தான். அது அதிமுக உள்பட, திமுக உள்பட எந்த கட்சிகளுமே எதையும் கண்டுகொள்ளாது. அதுதான் இப்பொழுது இந்த தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த ஜாதியை வளர்ப்பதே அதிமுகவும் திமுகவும் தான். ஏனென்றால் இப்பொழுது நீங்க பார்த்தீங்கன்னாக்க எல்லா தேர்தலையும் பாருங்க, கட்சிகள் என்ற பேரில் தான் இருக்கும் மொழியே எல்லாமே ஜாதி கட்சிகள் தான் எல்லாமே. அந்த ஜாதி அந்த அமைப்புகளை தான் கட்சியா பேரை மாத்தி அதையெல்லாம் அவங்க கூட்டணியில வச்சுக்கிட்டு, ஆனா நாங்க ஜாதிக்காக போராடுறோம், நமக்கு சமூக நீதிக்காக போராடுறோம்னு சொல்லுவாங்களே ஒழிய, ஆனா ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டோட மிகப்பெரிய ஜாதி வளர்றதுக்கு காரணமா இருக்கிறது அதிமுக, திமுக தான். இத கடுமையான ஒரு குறை நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னாக்கா இந்த செயலை வேற எந்த கட்சியுமே செய்யல. இந்த 2 கட்சிகள் தான் செய்யுது. 67ல திமுக ஆட்சியை பிடிச்சது தொடர்ச்சியா திமுக, அதிமுக இதான் ஆண்டுகிட்டு இருக்கு. ஆனா ஆண்ட கட்சிகள் எதுவுமே இந்த ஜாதியை ஒழிப்பதற்கான வேலையை செய்யவே இல்லை, செய்ய தவறிடுச்சு. ஏன்னா அவர்கள் ஜாதியை ஊக்கப்படுத்துகிறார்களே ஒழிய அவர்கள் இந்த ஜாதியை ஒழிப்பதற்கு எந்த ஒரு செயலும் செய்யாத கட்சிகள் தான் இந்த கட்சிகள் என்பதை கூறி, இந்த யுவராஜுக்கு இந்த தண்டனையை வாங்கி கொடுத்த திரு பாப்பா மோகன் அவர்களை பாராட்டுவதோடு, இந்த நீதிபதிகளை கண்டிக்கும் இந்த செயலை அந்த இவர்கள் நிறுத்த வேண்டும். அதற்கு உறுதுணையாக இருக்கும் அந்த பக்கத்தில் நின்று கேட்டுக்கொண்டிருந்த அந்த வழக்கறிஞர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த எளிய மக்களுக்கான, அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான கடைசி நிவாரணமாக கருதப்படுவது அந்த நீதிமன்றம் தான். அதையே குறை சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த ஜாதிய கட்டமைப்பை உடைக்க வேண்டிய வேலையை அரசு செய்ய வேண்டும். அப்படி அரசு செய்ய தவறினால் அதை மத்திய அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்பதை கூறி இந்த பதிவை இதோடு முடிக்கிறேன்.